அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது, நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் வெற்றி, நிம்மதி, நன்மை மற்றும் அல்லாஹ்வின் அருளை நாடிக்கொண்டே தான் இருக்கின்றோம். கல்வியில் வெற்றி, தொழிலில் முன்னேற்றம், குடும்பத்தில் சந்தோஷம், மனதில் அமைதி, இவை அனைத்தும் அல்லாஹ்வின் உதவியின்றி முழுமையடையாது. பல நேரங்களில் நாம் முயற்சி செய்கின்றோம், உழைக்கின்றோம், திட்டமிடுகின்றோம். ஆனால் உண்மையான வெற்றியை கொடுப்பவன் அல்லாஹ் மட்டுமே. அவனிடம் துஆ செய்வதே ஒரு முஃமினின் மிகப்பெரிய பலமாகும். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் வெற்றி மற்றும் நன்மையை வேண்டி ஓதக்கூடிய ஒரு அழகான துஆவை பற்றி பார்க்கலாம். இந்த துஆவினுடைய சிறப்பு, அது நம்முடைய வாழ்க்கையில் எவ்வாறு பயனளிக்கின்றது என்பதை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். அதனால் வீடியோவை இறுதி வரை பார்த்து பயனடையுங்கள். இந்த துஆவை ஒருவர் உண்மையான ஈமானுடன் ஓதும் போது அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையில் வெற்றியின் கதவுகளை திறக்கின்றான். கல்வி, வேலை, தொழில், குடும்பம் என எல்லா துறைகளிலும் பரக்கத்தை அதிகரிப்பான். மனதில் இருக்கும் குழப்பங்கள் நீங்கி தெளிவு மற்றும் அமைதி கிடைக்கும். மேலும் இந்த ஒரு துஆ முஸ்லிமை உலகிலும் சரி மறுமையிலும் சரி வெற்றி பெறும் பாதையில் வழிநடத்தும். அல்லாஹ்வின் உதவியால் சரியான முடிவுகள் எடுக்கவும் தவறான பாதைகளில் இருந்து விலகவும் சக்தி கிடைக்கின்றது. அதனால் தினமும் இந்த துஆவை நம்பிக்கையுடன் ஓதுவோம். நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் முஃப்லிஹீன் வெற்றியாளர்களின் வரிசையில் சேர்ப்பானாக, ஆமீன். இப்போது அந்த துஆ என்ன என்பதை பார்க்கலாம். அல்லாஹும்ம ஜஅல்னா முஃப்லிஹீன். யா அல்லாஹ், எங்களை வெற்றி பெற்றவர்களாக ஆக்குவாயாக. முஃப்லிஹீன் என்றால் உலகிலும் மறுமையிலும் வெற்றி பெறுபவர்கள் என்று பொருள். இந்த வெற்றி என்பது வெறும் பணம், புகழ் மட்டுமல்ல. இது ஈமான், நல்ல செயல்கள், பாவங்களிலிருந்து தூரமாக இருப்பது மற்றும் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவது. இந்த துஆவில் நாம் அல்லாஹ்விடம் கேட்பது நம்முடைய வாழ்க்கையின் எல்லா செயல்களிலும் வெற்றியை அல்லாஹ் தர வேண்டும் என்பதாகும். கல்வி, வேலை, குடும்பம், இபாதத் அனைத்திலும் வெற்றி கிடைக்க வேண்டும் என்பதற்கான ஒரு முழுமையான துஆ. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒருவரை முஃப்லிஹீன் ஆக்கினால் அவர் இந்த சூழலிலும் தோல்வியடைய மாட்டார். ஏனெனில் அவருக்கு அல்லாஹ்வின் வழிகாட்டுதல் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவை 3 முறை ஓதலாம், 7 முறை ஓதலாம், 11 முறை ஓதலாம். எண்ணிக்கை என்பது முக்கியமல்ல, இஹ்லாஸ் தான் முக்கியம். அத்தோடு ஓதுவதற்கு முன் அஸ்தாஃபிருல்லாஹ் என்று 3 முறை பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது 3 முறை அல்லது 10 முறை அமைதியாக சலவாத்து சொல்லிக்கொள்ள வேண்டும். அத்தோடு சூரா ஃபாத்திஹா, சூரா இஹ்லாஸ், சூரா ஃபலக், சூரா நாஸ் போன்ற சூறாக்களையும் ஓதினால் மன அமைதி அதிகரிக்கும். இவ்வாறாக இன்று பார்த்த இந்த அழகான துஆ நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த துஆ. நாம் உண்மையான ஈமானுடன் இந்த துஆவை தினமும் ஓதினால் அல்லாஹ் நமக்கு கல்வி, வேலை, குடும்பம் மற்றும் மறுமை வாழ்க்கையிலும் வெற்றியை அருள்வான். அதனால் இந்த துஆவை உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் சிறிய நேரம் எடுத்துக்கொண்டு மனதை ஒருமுகப்படுத்தி அல்லாஹ்விடம் கேளுங்கள்.
இறுதியாக அல்லாஹ் நம் அனைவரையும் உலகிலும் மறுமையிலும் முஃப்லிஹீன், அதாவது வெற்றியாளர்களாக ஆக்குவானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு பதிவில் சந்திப்போம். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.